இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கும் காமராஜர் தான் காரணம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி உருவாவதற்கே காமராஜர் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். பெருந்தலைவர் வாழ்க்கை வரலாற்றை படமாக்குவது எனக்கு கிடைத்த பிராப்தமாக கருதுகிறேன். நான் நெல்லை மாவட்டத்தில் இருந்து பம்பாயை நோக்கி வேலை தேடி சென்று அங்கு வேலை செய்த பின் 1994ஆம் ஆண்டு சென்னைக்கு திரும்பி பெருந்தலைவரின் உதவியாளர் திரு வைரன் அவர்களை சந்தித்தேன். அவரிடம் காமராஜ் வாழ்க்கையை படமாக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர் என்னை மூப்பனாரிடம் அழைத்து சென்றார். மூப்பனார் அவர்கள் இந்த படம் உருவாவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். அவர் காலமான போது அந்த படம் பாதியிலே நின்றது சொல்ல போனார். அதற்கு பிறகு திரு ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, ஐயா ஆரம்பித்து வைத்த பணி, இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இப்போது இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? அதாவது இது ஒரு டாக்குமெண்ட்ரி, நான் ஒரு முழு படம் எடுத்திருக்கேன். அது நீங்க பார்த்துருப்பீங்க, 2004 வெளி வந்தது. இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு வேலையை செய்ய முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னா கஷ்டம்தான். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் முன்னாடி இப்படி இருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு காந்தியை பத்தி பண்ணேன், அப்புறம் திருக்குறளை பத்தி பண்ணேன். ஸோ இந்த காலகட்டம் காமராஜர் தான் உங்களை எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இவர்கள் 49 கட்சி ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணாங்கிறத மக்கள் முழுக்க அமைதியாக இருந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காமராஜர் ஆட்சி எப்படி இருந்தது என்று வாய் வழியாக, பத்திரிகை வழியாக நடந்த சம்பாஷணைகள் முக்கியமாக இருந்திருக்குன்னு எனக்கு படுது. வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.